உலகத்தில் வேறு எந்த பகுதியிலும் பாதிக்காத இந்த மியூகோர் மைகோசிஸ் என்கின்ற இந்த நோய், இந்த கருப்பு பூஞ்சை நோய், இப்பொழுது மஞ்சள் பூஞ்சை, வெள்ளை பூஞ்சை என்றெல்லாம் சொல்லுகிறார்கள், இந்தியாவில் மட்டும் பாதிப்பது. WHO உலக சுகாதார அமைப்பு இந்திய ஒன்றிய அரசுக்கு ஆலோசனையாக அட்வைசரி என்னென்ன மருந்து மாத்திரைகள் எப்படியெல்லாம் கொடுக்கலாம் என்பதை கொடுத்துத்தான் இங்கேயும் அதையெல்லாம் அவ்வப்போது மாற்றியும் அதையே கடைபிடித்து வந்திருக்கிறார்கள். இதில் இவர் மருத்துவர் சொன்னதை போல அன்ஸ்டரைல்டு வாட்டர், தூய்மைப்படுத்தப்படாத நீரை ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர்ஸில் பயன்படுத்தியதனால் இது வந்ததா? தமிழக அரசே ஒரு நேரத்தில் போன ஆண்டு கொடுத்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டு முதல்நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கபசுர குடிநீர் மற்றவையெல்லாம் கொடுக்க போது அதோடு அவர்கள் இந்த ஜிங்க் டேப்லெட்டையும் கொடுத்தார்கள். எனக்கு கூட சொன்னார்கள், ஏதாவது ஜுரம் மாதிரி இருந்ததுன்னா டக்குனு இந்த ஜிங்க் மாத்திரை போட்டுங்கன்ட்டு. வணக்கம் தோழர்களே, ரூஸ்டர் செய்திகளின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு வந்துள்ள 2 செய்திகள் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய, சிந்திக்க வேண்டிய செய்தியாகும். இப்பொழுது கடந்த 2-3 வாரங்களாக ஒரு செய்தி நம்ம எல்லாம் அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. அது என்ன என்றால், கருப்பு பூஞ்சை, பிளாக் ஃபங்கஸ் என்கின்ற ஒரு நோய் உள்ளேயே வளர்ந்து பிறகு மூளை வரை சென்று தாக்கி மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அபாயகரமான நோய் என்றும், அதனை நீக்குவது என்றால் 3 முதல் 4 லட்சம் ரூபாய் வரை செலவாகும் என்றும், இது பொதுவாக யாராவது ஒருவருக்குத்தான் வரும், லட்சத்தில் ஒருவருக்கு இப்படியெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்த நிலையில் இந்தியாவில் இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் இன்றைய நிலையில் 5000 பேர் என்கின்ற ஒரு அதிர்ச்சி செய்தி நம்மை வாட்டிக் கொண்டிருக்கிறது. எதனால் இது உருவாகிறது? இப்படியான ஒரு நோய் ஏன் இந்தியாவை தாக்க வேண்டும், இந்தியர்களை தாக்க வேண்டும், கொரோனா பாதித்தவர்களை தாக்க வேண்டும் என்கின்ற கேள்விக்கு பதில் கிடைத்திருக்கிறது. அப்படியான ஒரு விவரங்களை மருத்துவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதுதான் இந்த செய்தி. டாக்டர்ஸ் சி ஜிங்க் அயன் லிங்க் டு மியூகோர் மைகோசிஸ் கிரைசிஸ் என்று சொல்லி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பக்கம் 14 வந்துள்ள அந்த செய்தியை தயவு செய்து இணையத்திலோ பத்திரிகையை வாங்கியோ நீங்கள் படிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். அதில் அவர்கள் சொல்லியுள்ள அந்த செய்தியை நான் முதலில் படிக்கின்றேன். The mucormycosis or black fungus crisis in India may not be driven only by the improper use of steroids among diabetic COVID patients. அதாவது நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருந்தவர்கள், கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஸ்டெராய்டும் கொடுத்து சிகிச்சை அளிக்கின்றார்கள், அது ஒரு காரணமாகவும், பட் ஆல்சோ by the overuse of medicines ranging from antibiotics to zinc supplements and iron tablets, say doctors. அது மட்டுமின்றி அதிகமான ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை கொடுப்பதும், அதோடு சேர்த்து ஜிங்க் சப்ளிமெண்ட்ஸ், ஜிங்க் மாத்திரை கொடுக்குறாங்க இல்லையா, துத்தநாக மாத்திரை, அதுவும் இரும்பு சத்தை அளிக்கக்கூடிய அந்த மாத்திரைகளும் தான் இதற்கு காரணமாக இருக்கும் என்று மருத்துவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே அதில் டாக்டர் சஷாங்க் ஜோஷி என்பவர் சொன்னதையும் நான் படித்து விடுகிறேன், அதையும் பாருங்கள். While the primary reason is the use of steroids, அடிப்படையான காரணம் என்பது ஸ்டெராய்டு பயன்படுத்துவதால் தான். அண்ட் டயபெட்டிஸ், ஸ்டெராய்ட்ஸ், டயபெட்டிஸ். There has been a lot of debate in the last 2 days in the medical community on the use of zinc by crores of Indians for months on end. பல நோயாளிகள், கோடிக்கணக்கான நோயாளிகளுக்கு இந்த ஜிங்க் மாத்திரை தொடர்ந்து கொடுத்து கொண்டு வருகிறது, கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் கொடுத்து கொண்டு வருவது ஒரு பெரிய விவாதமாக ஆக்கியிருக்கிறது கடந்த 2 வாரமாக இந்தியாவினுடைய மருத்துவர்கள் மத்தியில். Other hypotheses suggest that the use of iron and the failure to use sterile water in oxygen concentrators. அதாவது இது மட்டுமில்லை, அவர்கள் பயன்படுத்தக்கூடிய இரும்பு சத்து மாத்திரைகளும் அதே போல ஆக்சிஜனில் தூய்மைப்படுத்தப்படாத, அதுதான் அவர்கள் சொல்கிறார்கள், அன்ஸ்டரைல்டு வாட்டர் இன் தி ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர்ஸ், இதுவும் தான் இந்த பூஞ்சை, கருப்பு பூஞ்சை
நோய்க்கு காரணம் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இன்றைக்கு இந்தியா மியூகோர் மைக்கோசிஸ் கேபிட்டல் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இதுவரை நீங்கள் பார்த்தீர்களானால் கோவிடுக்கு முன்பிருந்த நிலையில் விட இப்பொழுது 70 மடங்கு அதிகரித்து இன்றைய நிலையில் நான் 5000 என்று சொல்லியிருந்தேன், இல்லை 8000 நோயாளிகள் கடந்த 2 மாதத்தில் உருவாகி இருப்பது நமது மருத்துவ சமூகத்தை மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கிறது. இதில் அந்த செய்தி இருக்கிறது. நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால், கோவிடுக்கு ஆங்கில அலோபதியில் மருந்து இல்லை. எனவே அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு பல்வேறு வகையில் மருத்துவம் கொடுத்து இயன்ற அளவிற்கு மருத்துவ உலகம் கோவிட் நோயாளிகளை பாதுகாத்து காப்பாற்றி வந்திருக்கிறது. ஆனால் இங்கே கவனிக்க வேண்டியது, கிட்டத்தட்ட WHO உலக சுகாதார அமைப்பு இந்திய ஒன்றிய அரசுக்கு ஆலோசனையாக அட்வைசரி என்னென்ன மருந்து மாத்திரைகள் எப்படியெல்லாம் கொடுக்கலாம் என்பதை கொடுத்துத்தான் இங்கேயும் அதையெல்லாம் அவ்வப்போது மாற்றியும் அதையே கடைபிடித்து வந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் உலகத்தில் வேறு எந்த பகுதியிலும் பாதிக்காத இந்த மியூகோர் மைக்கோசிஸ் என்கின்ற இந்த நோய், இந்த கருப்பு பூஞ்சை நோய், இப்பொழுது மஞ்சள் பூஞ்சை, வெள்ளை பூஞ்சை என்றெல்லாம் சொல்லுகிறார்கள், இந்தியாவில் மட்டும் பாதிப்பது ஏன்? அந்த கேள்விக்கு பதில் தேட வேண்டும். இதில் இவர் மருத்துவர் சொன்னதை போல அன்ஸ்டரைல்டு வாட்டர், தூய்மைப்படுத்தப்படாத நீரை ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர்ஸில் பயன்படுத்தியதனால் இது வந்ததா என்பதையெல்லாம் நாம் கவனிக்க வேண்டும். இல்லை வேறு என்னென்ன பாதிப்புகள், வேறு எதனால் இதற்கான தோற்றுவாய் வேறு எதுவெல்லாம் இருக்கலாம் என்பதை பற்றியும் ஆழ்ந்து ஆராய வேண்டிய ஒரு கட்டாயம் இந்திய மருத்துவ உலகத்திற்கு இருக்கிறது. இது தொடர்பாக நாமும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தமிழக அரசே ஒரு நேரத்தில் போன ஆண்டு கொடுத்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டு முதல்நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கபசுர குடிநீர் மற்றவையெல்லாம் கொடுக்க போது அதோடு அவர்கள் இந்த ஜிங்க் டேப்லெட்டையும் கொடுத்தார்கள். எனக்கு கூட சொன்னார்கள், ஏதாவது ஜுரம் மாதிரி இருந்ததுன்னா டக்குனு இந்த ஜிங்க் மாத்திரை போட்டுங்கன்ட்டு. நான் சொன்னேன், நான் முழுமையாக சித்த வைத்தியத்தில் தான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் 25 ஆண்டுகளுக்கு மேலாக, எனவே எனக்கு இது தேவையில்லை என்று சொன்னேன். அதோடு அவர்கள் இன்னொரு மாத்திரையும் கொடுத்து அவர்கள் அந்த ஒரு பாக்கெட்டை கொடுத்தார்கள். இதையெல்லாம் நான் எதற்கு கூறுகிறேன் என்றால், ஒரு மருத்துவ உலகத்திற்கு மட்டும் கொரோனாவை ஒழிப்பதிலும் கொரோனாவிற்கு பின்னான பாதிப்புகளை தடுப்பதிலும் கடமை எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதே அளவிற்கு ஒவ்வொன்றையும் மருத்துவ உலகத்தினுடைய ஆலோசனைகள், அவர்கள் சொல்லக்கூடிய எச்சரிக்கைகளை எல்லாம் கேட்டு நடக்கக்கூடிய பொறுப்பு மக்களுக்கும் இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய நெருங்கிய உறவினர்களுக்கு இந்த பாதிப்பு ஏற்படும் பொழுது இப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் எல்லோரும் படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்காது. அப்படிப்பட்ட இந்த மாதிரி போன்ற செய்திகளை எல்லோரும் பகிர வேண்டும். சமூக ஊடகத்தின் வாயிலாக பகிர்ந்து எச்சரிக்க வேண்டும். பொதுவாக ஸ்டெராய்டு யூசேஜ் என்பது அவர்கள் பேசுகிறார்கள், ஊடகத்திலேயே பேசுகிறார்கள். ஆனால் அது எப்படிப்பட்ட பாதிப்பை ஏற்படுத்தும் என்றாலும் கூட வேறு வழியில்லை என்கின்ற ஒரு அடிப்படையில் அது செய்யப்படுகிறது. ஆனால் அது எப்படிப்பட்ட ஒரு சைடு எஃபெக்டுக்கு கொண்டு சென்று விடுகிறது என்கின்ற இடமும் இருக்கின்றது. எனவே மருத்துவர்களுக்கு சொல்லக்கூடிய எச்சரிக்கை என்பதையும் தாண்டி மருத்துவர்கள் மக்களுக்கு சொல்லக்கூடிய எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை அந்த மும்பை செய்தியாளர் மாலதி ஐயர் அவர் கொடுத்திருக்கிறார். மிக சிறப்பான ஒரு ஊடக பணியாக நான் கருதுகிறேன். எனவே நாம் இதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றொன்று, இந்தியாவினுடைய எய்ம்ஸ் டைரக்டர் டாக்டர் ரந்தீப் குலேரியா ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். போஸ்ட் கோவிட் இஷ்யூஸ் நீட் டு பி அட்ரஸ்ட். COVID-19 பாதிக்கப்பட்டு மீண்டு வந்தவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தொடர்பாக நாம் ஆழ்ந்து ஆராய வேண்டும், அதற்கு தீர்வு காண வேண்டும் என்று சொல்லியிருப்பவர் அவர் சில பொதுவாக காணப்படக்கூடிய குறிகளை சொல்லுகின்றார். காமன் சிம்டம்ஸ் ஆர் பிரீத்திங் டிஃபிகல்டிஸ், சுவாசிப்பதில் பிரச்சனை, சிக்கல், இருமல், மார்பு பகுதி கடினமாகுவது, டைட்னஸ் இன் தி செஸ்ட், ஆங்ஸைட்டி, பதற்றம், அண்ட் ஹை பல்ஸ் ரேட், அதிகமான
நாடி துடிப்பு, இவை யாவும் these symptoms can remain because of the body's immune response to inflammation. அங்கங்கே ஏற்படக்கூடிய இந்த வீக்கம் அல்லது மற்ற விதமான குறைகளினால் இது நீடிக்கக்கூடிய நிலை இருக்கிறது என்று சொல்லி குலேரியா சொல்லி, இப்படி பாதிப்புக்குள்ளானவர்களுக்கெல்லாம் தனியாக ஒரு முகாம் அமைத்து சிகிச்சை தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். மிக முக்கியமான ஒரு ஆலோசனை அது. ஏனென்று கேட்டால், நான் கவனித்தவரை, ஒரு பத்திரிகையாளனாக கவனித்தவரை, பலரும் கொரோனா சிகிச்சைக்கு பின்னால் வந்து சில நாட்களில் மாரடைப்பு ஏற்பட்டு இறந்திருக்கிறார்கள். இது நம்மை விட இந்தியன் கவுன்சில் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச்சுக்கு நன்றாக தெரியும். ஆனால் அவர்களெல்லாம் மாரடைப்பு அப்படித்தான் போகிறது. ஆனால் இந்த சிகிச்சைக்கு பின்னால் ஏற்படக்கூடிய ஒரு விளைவு இப்படியும் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்வோமானால், இப்படியான ஒரு முகாம் அமைப்பதற்கான ஒரு முயற்சிகளை மாநில அரசுகள் எடுக்கும் பொழுது, தங்களுடைய உறவினர்கள் இவ்வாறு ஒரு லேசான பாதிப்புக்கு ஆளானாலும் உயர் நாடி துடிப்போ, மூச்சு இறைப்போ அல்லது நெஞ்சு பகுதியில் ஒரு கடின நிலையை அவர்கள் உணர்ந்தாலோ உடனடியாக அவர்கள் கொண்டு சென்று சிகிச்சை தர வேண்டிய ஒரு ஏற்பாட்டிற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும், நாம் அணியமாக இருக்க வேண்டும். எனவே மக்களே, கொரோனா மட்டுமல்ல, கொரோனா தோன்றியது தொடர்பாக கூட இன்றைக்கு அமெரிக்க அரசு சீனாவை நோக்கி ஒரு கடுமையான குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறது. அது ஊஹானில் தான் உருவானது. அது என்றைக்கு சீனா இப்படி ஒரு தொற்று ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னதோ அதற்கு ஒரு மாதத்திற்கு முன்னாலேயே அந்த ஊஹான் ஆராய்ச்சி மையத்தில், வைரஸ் ஆராய்ச்சி மையத்தில் 3 பேருக்கு அது பாதிக்கப்பட்டு அவர்கள் மருத்துவமனையை நாடி இருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை எல்லாம் அமெரிக்கா வெளியிட்டிருக்கிறது. இது ஒரு விளையாட்டுத்தனமான விடயம் அல்ல. அது மட்டுமல்லாமல், நோபல் பரிசு பெற்ற 2008 நோபல் பரிசு பெற்ற ஒரு பிரெஞ்சு இம்யூனாலஜிஸ்ட், அவர் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி, எந்த இடத்துல யாரெல்லாம் வேக்சினேட் போட்டுக் கொண்டார்களோ அவர்களுக்குள் இருந்து உருவானதுதான் இந்த கொரோனா 2 என்று அவர் சொல்லியிருக்கிறார். அது தொடர்பான ஆய்வில் தான் ஈடுபட்டிருப்பதாகவும் சொல்லியிருக்கின்றார். மற்றொரு விஞ்ஞானியும் ராரி என்கின்ற ஒரு இணையதளத்தில் இந்த செய்தி வந்திருக்கிறது. அதையும் நீங்கள் படித்து பார்க்க வேண்டும். இவை யாவும் நமக்கு வலியுறுத்துவது என்னவென்றால், மிகப்பெரிய அளவிற்கு இந்த உலகம் முழுவதும் சில கோடி மக்களினுடைய உயிர்களை பறித்த இந்த தொற்றை எதிர்த்து நடக்கக்கூடிய மருத்துவ போராட்டத்தில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதும், இப்படிப்பட்ட செய்திகளினுடைய உண்மைத்தன்மையை ஆராய்ந்து நாம் இப்படியான ஒரு சூழ்ச்சி இந்த உலகத்தில் நடக்காமல் தடுப்பதற்கு நாமும் விழிப்புணர்வு பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.